மாலை நேரத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த வெப் டிவி மூலிமா என் பேர் மைம் கோபி. இந்த படத்தில் வந்து நடிப்பயிற்சி கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் வந்து டைரக்டர் பார்த்தீங்கன்னா ராஜா சார், கேமரா பார்த்தீங்கன்னா குருதேவ் சார். இந்த படத்தில் வந்து ஒரு 5 கேரக்டர், முக்கியமான கேரக்டர் ஆல்பா, ஒமேகா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேரக்டர் வந்து டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட ஒரு படம். இது ரொம்ப விஷுவலாக பார்க்க ரொம்ப கஷ்டமான விஷயம். கேட்கறதுக்கே தலை சுத்தம். யாராவது எங்கேயாவது ஒரு இடத்துல காமாவா இருப்போம், இல்லை பீட்டாவா இருப்போம், இல்லை ஒமேகாவா இருப்போம். இது எப்படி விஷுவலாக கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கணும்னா டைரக்டர் சார் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அந்த படத்துக்காக நிறைய மெனக்கட்டிருக்காங்க. இதுக்கு நான் நிறைய நடிப்பயிற்சி கொடுத்துருக்கேன். அவரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்காக நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணதுனால விஷுவலாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே விஷுவலாக போய் படம் பார்க்கணும். நீங்கள் தியேட்டர் போய் படம் பார்த்தா தான் இந்த படம் வெற்றிகரமாக இருக்கும். இதுவே நல்ல நல்ல படம் சினிமாக்கு வந்து வெற்றிகரமாகிறது உங்க கிட்ட தான் இருக்கு. இந்த மீடியா சப்போர்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்துக்கு இந்த மீடியா சப்போர்ட் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப் மீடியாவெல்லாம் எல்லாருமே மாலை மலருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க படத்தினால தான் இது மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் வெளியே தெரிய வந்திருக்கு. இதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களோட டீம் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும். இதே மாதிரி இந்த டீம் ஒர்க் பண்ண எல்லா மக்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நல்ல நல்ல படம் நிறைய எடுக்கணும். அதே மாதிரி ப்ரொடியூசர் நம்ம பிரியமாக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். இது மாதிரி நல்ல விஷயம் கொடுக்கறதுக்காக மெனக்கட்டு பணம் கொடுத்து ஒரு விஷயம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மானோ ப்ரொடக்ஷன் டீமுக்கு வந்து இது மாதிரி நிறைய படம் எடுத்து இது மாதிரி நல்ல நல்ல படம் எடுத்து மக்களுக்கு கொடுத்து மக்களை வந்து திருப்திகரமாக ஆக்க வேண்டியது ரொம்ப கஷ்டமான விஷயம். திருப்திகரமாக ஆக்கியிருக்கீங்க. பாட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு. விஷுவலா பாக்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த டீமுக்கு மேலும் மேலும் நல்ல பெரிய ஆசீர்வாதத்தோடவும் மக்களோட கிருபையாகவும் கடவுளோட கிருபையாகவும் இந்த படம் வெற்றிகாரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். என் பேர் மைம் கோபி. நான் இந்த படத்துக்காக சின்ன வேலை பார்த்திருக்கேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நான் நடிக்கலையே அப்படியே ஒரு வருத்தம் மட்டும் இருந்தது. பரவாயில்ல, என்னோட பாட்டு ஓரளவுக்கு அது இருக்குன்னு ஒரு சந்தோஷம். நல்ல படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த டீம் மேலும் மேலும் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம் மாலைமலர்.com நேயர்களே. நான் உயிர்மொழி பட டைரக்டர் ராஜா பேசுகிறேன். இது வந்து ஒரு டிஎன்ஏ சம்பந்தமான படம். இட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். இது வந்து சயின்ஸ் பற்றி இல்லை, பட் கம்ப்ளீட்லி எமோஷனல் ஹியூமன் பிஹேவியரை பற்றி நான் படம் இது. இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஎன்ஏ பற்றி பார்த்தீங்கன்னா 5 பிரைமரி ஃபேக்டர் இருக்குது டிஎன்ஏல. வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, ஒமேகா 5 பிரைமரி ஃபேக்டர் இருக்காங்க. இந்த 5 பிரைமரி ஃபேக்டரை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் அந்த கதை பண்ணியிருக்கோம். ஒளிப்பதிவு வந்து ஆர்பி குருதேவ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வந்து பிரவீன் ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்காங்க. நடனம் வந்து பாபி மாஸ் தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. திடான ஃபேபுலஸ் ஜாப். சண்டை பயிற்சி வந்து திலீப் சுப்ராயன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்டை பொறுத்தமட்டில் வந்து சாம்ஸ் தவிர மற்ற எல்லாமே நியூ தான். பட் திடான ஃபேபுலஸ் ஜாப். நாங்கள் வந்து கூத்துப்பட்டறைக்கு போயிட்டு ஒரு 6 months we did a complete practice. இந்த படம் ஒரு 2 years ரிசர்ச் பண்ணி ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா we used ஸ்டாப் மோஷன், we used ஒரு சீனே ஒரு ஷார்ட்டாக பண்ணியிருக்கோம். தென் we did a complete like a limbo frame சொல்லிட்டு ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் டெக்னிக்கலி வெல் சவுண்டட் ஃபிலிம். இன்னைக்கு வந்து எங்களோட ஆடியோ லான்ச் நடக்குது. 2 சாங், ஆல் த சாங்ஸ் ஆர் கேம் அவுட் நைஸ். 2 சாங் வந்து இன்னைக்கு ப்ளே பண்ணுறோம். 5 ட்ரைலர்ஸ் ப்ளே பண்ணுறோம். பார்த்து ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. மாலைமலர்.com நேயர்கள். மாலைமலர் நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். உயிர்மொழி அப்படிங்கிற படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து அது மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இந்த உயிர்மொழி படம் வந்து இயக்குனர் ராஜாவால் இயக்கப்பட்டிருக்கிறது. இவர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபில்ம் மேக்கர். இது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக உலகம் ஃபுல்லாக அவர் சுற்றி இருக்கார். அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது தான் அவருக்கு இந்த டிஎன்ஏ இது சம்மந்தமாக என்ன ஏது அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு சயின்டிஸ்ட் மூலிமா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்ச உடனே உலகம் ஃபுல்லாக இருக்கிற மனிதர்களை ஒரு 5 விதமான பிரிவில் பிரிக்கிறாங்க. ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, ஒமேகான்னு. இதுக்குள்ள தான் அடங்குறாங்க எல்லா மனிதர்களும். இந்த மாதிரி 5 விதமான குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்கள் தான் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த மாதிரி குணாதிசயம் கொண்ட மனிதர்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை ஏன் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபில்மை எந்த அளவுக்கு தரமாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாகவே தரமாக எடுத்திருக்கிறார் இயக்குனர் ராஜான்னு சொல்லணும். இந்த படத்தில் காமா அப்படிங்கிற ஒரு குழப்பவாதி கேரக்டரில் நான் நடிச்சிருக்கேன். படம் ஃபுல்லாக குழப்பம் தான். இந்த பொண்ணை விட அந்த பொண்ணு பெட்டராக தெரியுது, இவ்வளோ பிக்கப் பண்ணலாமா அவளை பிக்கப் பண்ண இதுதான் பெட்டராக இருக்குன்னு சீனுக்கு சீன் குழம்பியிருக்கேன். பண்ணுற வேலை எல்லாமே குழப்பமாக தான் நான் பண்ணியிருக்கேன். நான் வழக்கமாக எல்லா படத்துலையும் காமெடினா இந்த படத்தில் நான் காமாடியன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என் கேரக்டர் காமா இல்லை. ஸோ அதான் பண்ணியிருக்கேன். நான் எந்த அளவுக்கு குழம்பியிருக்கேன்றதை நீங்கள் படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாகவும் புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. மாலைமலர் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். என் பேர் சசி. இன்னைக்கு நம்ம உயிர்மொழி படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் பாட்டு கேட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இதே மாதிரி படமும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு புதிய முயற்சின்னு தான் சொல்லணும். இட்ஸ் அ நியூ அட்டெம்ப்ட். டைரக்டர் ராஜா சார் வந்து ஒரு 2 years ரிசர்ச் பண்ணியிருக்க ஒரு சப்ஜெக்ட். டிஎன்ஏவை 5ஆக பிரித்து
அதில் ஒரு கேரக்டர் மேலேயும் ட்ராவல் ஆகிற ஒரு சப்ஜெக்ட். இதில் என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பீட்டா, ஒரு செல்ஃப் சென்டர் கேரக்டர். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கேரக்டர். இதே மாதிரி மற்ற 5 கேரக்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பி குருதேவ் சார் தான் கேமராமேன், ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து சந்தோஷ் சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் ப்ளசண்டான சாங்ஸ் இருக்குது, பெப்பி நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் வில் பி ஆல் ரவுண்ட் என்டர்டைனிங் ஃபிலிம் ஃபார் யூ. கூடிய சீக்கிரம் நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் மலை மலர் இப்போ தர சப்போர்ட் மாதிரி கிடச்சிருக்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். My respects to the dignitaries on the dais. நான் ட்ரெய்லர் மிஸ் பண்ணிட்டேன், பட் உள்ள வந்தப்போ அந்த ஃபேண்டசி சாங் போயிட்டு இருந்தது. The first thing it struck me was இல்லையா நான் நடிச்சிருக்காங்களா அந்த படத்துலன்னு. ஸோ ஐ திங்க் ஷி ரிசம்பிள்ஸ் ஹர், ஷி லுக்ஸ் வெரி கியூட். ஸோ ஹீரோயினை தான் முதல்ல நான் பார்த்தேன். அண்ட் த நெக்ஸ்ட் சாங் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப கியூட்டா இருந்தாங்க அந்த பசங்க. ஸோ ஐ திங்க் that is really good, that's very refreshing. So நான் படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்குள்ள போகும்போது either அந்த 2 hours full fledged entertainment-ஆ இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், சிரிச்சு என்ஜாய் பண்ணி மற்றதெல்லாம் மறந்துட்டு வெளியே வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா உள்ள போனதை விட கொஞ்சம் கூட அருவாளியா வெளியே வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இது ஏதாவது ஒரு பர்பஸ் சால்வ் பண்ணாதான் ஐ எம் ஹாப்பி டு ஹேவ் ஸ்பெண்ட் தட் டைம் அண்ட் டு ஹேவ் பேட் த மணி. So I think இது ரெண்டையுமே மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். From what you know the editor was speaking now, I think ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ராஜா வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேல தெரியும் எனக்கு. நாங்கெல்லாம் ஒரே காலேஜில், அமெரிக்கன் காலேஜில் ஒரே காலகட்டத்தில் இருந்திருக்கோம். உள்ள படிச்சோன்றதை விட வெளில டாப் அடிச்ச டைம்ல தான் மீட் பண்ணிருக்கோம் நிறைய நேரம். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் டாப் அடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நிறைய இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் இருந்தது. அது டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணியிருக்கிறதும் சரி உயிர்மொழியில். ஸோ இந்த ஆடியோ லான்ச்சும் இந்த படம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ராஜா அப்படின்னு சொல்றவர் வந்து எனக்கு 93-96 அமெரிக்கன் காலேஜில் இளையராஜான்னு தெரியும். ஒரு பெரிய பெரிய இங்கிலீஷ் புக் நடுவில் சுந்தர் ராமசாமி, ஜி நாகராஜன் இந்த மாதிரி புக்கை வச்சுட்டு கிளாஸுக்கு போகாம செல்வி ஒயின்ஸ்க்கு எதிர்த்தாப்படி இருக்கக்கூடிய டீ கடையில் உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனா பெரும்பாலும் ஒரு நிறைய நட்புகள் உள்ள மனிதர் கிடையாது. அவர் யார்ட்டுமே பேச மாட்டாரு, கொஞ்சம் விலகி இருப்பாரு. எப்போதுமே ஏதோ ஒரு பெரிய ஜென் தத்துவவாதி மாதிரியே நடந்துட்டு இருப்பாரு. இவர் சினிமாவுக்கு வருவாருன்னு நினைக்கவே இல்லை. 98ல் மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் படிக்க வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என் காலேஜுக்கு வந்தார். இங்கே என்ன பண்ணாடான்னு கேட்டால், பிரசாத்தில் வந்து இந்த மாயா அப்படின்னு ஏதோ 3D மேக்ஸ் இதெல்லாம் சொல்ல. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போல்லாம் அவனுக்கு அது என்னன்னே தெரியாது. இல்லை நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி படிச்சுட்டு ஒரு நாள் கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து நான் பாம்பே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி பாம்பேல யாரா தெரியும்னா யாரையும் தெரியாது. கையில் எவ்வளோ காசு இருக்குன்னா தெரிஞ்சு ஒரு 1000 ரூபாயோ 1200 வச்சுருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். கிளம்பி பாம்பே போனா. அப்படி பாம்பேல எங்க தங்குவா அப்படி யாரா தெரியுதுமே தெரியாது. ஒரு 3 மாசம் கழிச்சு பாம்பேல இருந்து ஃபோன் பண்ண. அப்படி நான் வந்து இப்போ ஒரு ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அனிமேட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. அப்படி அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ண. அப்படி நான் இப்போ வந்து எடிட்டர் ஆயிட்டேன் அப்படின்னு. அப்படி அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாரு. நான் இப்போ வந்து இந்த லிண்டாஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஆட் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்படி இதுக்கு நடுவுல ராஜாட்ட ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். அது வந்து சண்முக பிரியா வந்ததுக்கு அப்புறம் ராஜா அது வரைக்கும் ரொம்ப உற்சாகமா இருந்து நான் பார்த்தது இல்லை. ஒரு திருமணம் ஒரு ஆணை ஒரு மகத்தான மனிதனாக மாற்றும்ங்கிறதுக்கு உதாரணம் வந்து ராஜா. அதுக்கு பிறகுதான் ராஜாவுடைய வாழ்க்கையினுடைய எல்லா முன்னேற்றங்களும் நடந்ததா நான் நினைக்கிறேன். இப்போ திடீர்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்து அப்படி நான் படம் டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு நடுவில் ஒன்று நடந்துச்சு. கற்றல் தமிழுக்கு அவர் தான் எடிட் பண்றதா இருந்துச்சு. பட் கார்டு இல்லாதவங்க நம்ம ஊர்ல எடிட் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால நல்ல வேலை அவர் எடிட்டர் ஆகல, எனக்கு டைரக்டர் ஆயிட்டாரு. வந்து படம் டைரக்ட் பண்ண போறேன்னு சொன்னாடி. ஓகே நானா ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னு சொன்னா. அப்படி எனக்கு அடுத்த அதிர்ச்சி. 1200 ரூபாயோட பம்பாய் போன ஒருத்தர் திரும்பி சென்னைக்கு வந்து ப்ரொடியூசர் ஆகிறாரு. அதான் ராஜா. எதையுமே விட மாட்டான், கடைசி போராடக்கூடிய ஒரு ஆள். அவங்ககிட்ட எப்பொழுதுமே ஒரு பெர்ஃபெக்ஷனை நோக்கிய ஒரு முயற்சி இருக்கும். முடியலையோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு முழுமையை உருவாக்கணுங்கிற அளவுக்கு பாடுபடக்கூடிய ஒரு ஆள். அந்த முழுமைக்கான முயற்சி இந்த படத்துல பார்த்த சில ஷார்ட்ஸ்ல அங்க தெரிஞ்சது. இந்த படம் வெற்றி அடைவதற்கு மட்டுமல்ல, ராஜா, சண்முக பிரியா அவர்கள் குழந்தைகள் மென்மேலும் பல வெற்றிகளையும் வாழ்க்கையினுடைய ஆனந்தத்தையும் அடைய வேண்டும் என்று நான் வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி.
எனக்கு வந்து ராஜா சார் தெரியாது எனக்கு, பட் என்னோட காஸ்டியூமர் கணேஷ் அவர்கள் கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு என்னமோ அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே அவர் வந்து அவங்களும் அவங்க மிஸ்ஸஸ் 2 பேருமே வந்தாங்க. ரொம்ப ஹானஸ்டா இருந்துச்சு அவங்க கூட பேசுறப்ப. ஒரு 10 நிமிஷம் பேசுறப்ப தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து ரொம்ப ஹானஸ்டா நேசிச்சு இந்த சினிமாக்குள்ள வந்திருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் அவங்களை நான் ஐ வெல்கம் யூ இன்டு த இண்டஸ்ட்ரி சார். அதே மாதிரி ராம் அவர்கள் சொன்ன மாதிரி நானும் அவரும் கிட்டத்தட்ட ரிலேட்டட் கேரக்டரா தான் இருக்கும். 1500 ரூபா எடுத்துக்கிட்டு அவர் பாம்பே போனாரு அப்படின்லாம் அவர் சொல்றப்பதான் தெரிஞ்சு நானும் இது மாதிரி 93 கிளம்பிட்டேன். 500 ரூபா எடுத்துக்கிட்டு டெல்லி போயிட்டேன், காசியாபாத். ஏன்னா சென்னை வந்தோன்னு நம்மளால சர்வே பண்ண முடியல. ஸோ உனக்குன்னு ஒரு இன்கம் இங்க இருந்தா தான் முடியுன்றதுனால ஒரு 7 மந்த்ஸ் போய் ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல வந்து நான் சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணேன். இதே மாதிரி தான். அது என்ன தேசம், என்ன மண், என்ன மக்கள் யாருன்னே தெரியாது. உள்ளார ஒரு போர்க்குணம் இருக்கும் நமக்குள்ள. சரி போயிடுவோம் அப்படின்னு கிளம்புனது தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராஜா. எல்லாத்த விட உங்களோட மிஸ்ஸஸ் அவங்க வந்து கூட இருந்திருக்காங்கன்றப்ப ரொம்ப உண்மையா இருக்காங்க. அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். ஸோ தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் நீங்க எடுக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு பெரிய பழக்கம் இல்லை. உங்களோட படங்கள் அந்த ஒரு கொஞ்ச நேரம் பார்க்கறப்பே தெரியுது அதுக்குள்ள இருக்கிற உழைப்பு. ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிருக்கீங்கல்ல, அதுதான் உங்களோட சக்சஸ். கண்டிப்பா நீங்க இறங்கிட்டீங்க. நம்ம நினைக்கிறோம் ஆல்பா பீட்டா ஒமேகா இதெல்லாம் புரியாது போவாதுன்னு. பயப்படாதீங்க. மதுரையில வந்து மதி தியேட்டர்ல அவதார் வந்து 100 நாள் ஓடிடுச்சு. அதனால நம்ம மக்கள் அட்வான்ஸ்டா இருக்காங்க. அதனால நம்மளே பிலிம் மேக்கர்ஸ் நம்மள குறைச்சிக்க வேண்டாம். நம்ம அதை தாண்டி அவதாரை தாண்டி ஒரு விஷயம் கேமரான் வந்து ஜேம்ஸ் கேமரான் வந்து ஒரு வர்ச்சுவல் கேமரான்னு ஒரு கேமராவே கண்டுபிடிக்கிறாருன்றப்ப நம்ம வந்து அதுல ஏதாவது ஒண்ணு வரணும். ஸோ உங்ககிட்ட அந்த முதல் ஸ்டெப் தெரியுது. யூ ஹவ் டேக்கன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு டிஎன்ஏ ஒரு விஷயம். கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிலிம் கோயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15 இருந்து 23 வயசு 25 வயசு இருக்கிறவங்க தான் தியேட்டர்ஸ் பக்கம் வராங்க. பாக்கி இருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாம் டிவியில பாத்துறாங்க எல்லாருமே. சோ தியேட்டர் கோயர் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா நைட் வந்து ஃபேஸ்புக் ட்வீட் பண்ணாம நெட்ல உட்காராம இருக்காது ஆட்களே கிடையாது. சோ அவங்க தே ஆர் ஃபார் ஹெட். நம்மளை விட அவங்க எங்கேயும் முன்னாடி இருக்கிறப்ப நீங்க வந்து கரெக்டான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. இதே மாதிரி ஃப்ரெஷ் தாட்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த விழாவோட நாயகன் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பாளர், அட்டகத்தி பாடல்கள் ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. மிகப்பெரிய ஒரு அடையாளம். சாங்ஸ் வந்து ஒரு திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு விலாசம். அது 80கள் 90க்கு அப்புறம் எல்லாருமே மறந்துட்டாங்க. ரொம்ப முக்கியம் சாங்ஸ். ஒரு படத்தை வந்து அட்ரஸ் கூட்டிட்டு வந்து தியேட்டர்ல உட்கார வைக்கிறதுக்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம். அழகா பண்ணிருக்கீங்க. இந்த கடைசி இதுல ஒரு சினிமா மொழியில சொன்னோம்னா ஒரு குத்து பாடல் மாதிரி ஒன்று இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்களோட யூஆர் கோயிங் டு கம் அவுட் வித் ஃபிளையிங் கலர்ஸ். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாத்த விட இந்த வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கு. இந்த உயிர்மொழிக்கான வைப்ரேஷன் உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்து இந்த மனிதர்களோட வெளியில போறப்ப ஒரு நல்ல வைப் இருக்கு. ஸோ வாழ்த்து பெற கர்த்தரை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.